ஹாய் டெய்லர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் என்ன பண்றீங்க? ஸோ இன்னைக்கு நம்ம வந்து இந்த இந்த 5 விஷயத்துல, அதாவது நம்ம டைலரிங் ஒர்க்ல நம்ம அமைதியா இருக்க வேண்டிய நேரங்கள பற்றி நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ எப்பப்பலாம் நம்ம வந்து அமைதியா இருக்கணும்? எதுக்காக அமைதியா இருக்கணும்? அந்த அமைதினால என்னென்ன பலன்? அமைதியே இல்லன்னா என்னென்ன நடக்கும்? இதெல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். டெய்லர்ஸ் முக்கியமா கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம், தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். டெய்லர்ஸ் மட்டும் இல்ல, தொழில் வீட்டிலிருந்தே தொழில் பண்றவங்க, இல்லைன்னா பெண்கள், முற்றிலும் பெண்கள் ஒரு கடை வச்சுட்டோ, எந்த வேலையா இருந்தாலும் சரி, ஃபேன்சி ஸ்டோர், ஆரி ஒர்க்கு, டெய்லரிங் ஒர்க்கு, இதெல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதில நம்ம அமைதியா இருக்கணும் அப்படின்னா, என்னென்ன விஷயங்கள் வந்து கடைப்பிடிக்கணும் அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நம்மளோட வீடியோஸை ரெகுலரா பார்க்குற தோழிகளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ நம்ம வந்து டைலரிங்ஸில் மட்டும் இல்லை, எல்லா பொதுவான விஷயங்களையும் நான் வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா டைலர் மட்டும் இல்லை, எல்லா வேலையும் பெண்கள் பெண்கள் தானே. ஸோ அதுவும் தொழில் தான், இதுவும் தொழில் தான். ஸோ அதனால் என்னென்ன பண்ணணும், எந்தெந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றது வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கஸ்டமர்ஸ் வருவாங்க இல்லையா? ஸோ அந்த டைமில் அவங்க வந்து அவங்களுக்கு வேலை இருக்கோ இல்லையோ அது நமக்கு தெரியாது. ஆனால் கஸ்டமர்ஸ் வருவாங்க, வந்து உட்காந்து தைச்சிட்டு போவாங்க. இல்லைன்னா துணியே இல்லைன்னா கூட வந்து உட்காருவாங்க. வீட்டில் தைச்சாலும் அப்படிதான். வீட்டில் தைச்சாலும் அதிகமாக வந்து வீட்டில் தைக்கிறவங்களுக்கு தான் அந்த மாதிரி நடக்கும். வீட்டில் வந்து வேலைகள் பண்ணுறவங்களுக்கு, நார்மலாக வீட்டில் இருந்தாலே அதே பிரச்சனை தான். ஏன்னா வேலை பண்ணுறவங்களுக்கே இல்லை, நார்மலாக வீட்டில் இருப்பாங்க இல்லையா? ஸோ பக்கம் பக்கம் வந்து உட்காருவாங்க. அவங்களுக்கான சரிங்களா? ஸோ வந்து உட்காருவாங்க. அவங்க பற்றி இவங்க பற்றி வந்து பேசுவாங்க. நாம் என்ன பண்ணுவோம், அவங்கள பற்றின ரகசியம் நமக்கு தெரிஞ்சிருந்துச்சு, தெரியலன்னா ஓகே தான். தெரிஞ்சிருந்துச்சு, ஏதாவது ஒரு மூலியமா நமக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, அத வந்து நம்ம அவங்க அவங்க பத்தி பேசும்போதோ, ஆமா அப்படிதான், இப்படிதான் அப்படின்னு வந்து அவங்க பத்தி வந்து அவங்க கிட்ட சொல்றது. சரிங்களா? ஏன்னா இது எந்த அளவுக்கு வந்து நமக்கு கசப்பு தன்மை குடுக்கும் அப்படின்னா, நம்ம வந்து அவங்களோட அவங்க நல்லவங்களோ, கெட்டவங்களோ அது நமக்கு தெரியாது. சரிங்களா? அதனால நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அவங்களோட ரகசியம் ரகசியம்னு என்ன? அவங்க ஏதாவது வந்து உங்ககிட்ட பர்சனலா வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. அத வந்து நம்ம வாய் சும்மா இருக்காது. அது என்ன பண்ணுவோம், இவங்க பேசும்போது எல்லாருமே நல்லவங்க தான். எல்லாருமே. பேசும்போது எல்லாருமே நல்லவங்க தான். ஆனா, அந்த 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 டைம்ல நம்ம என்ன பண்ணுவோம், ஓகே, நம்ம நம்ம மனச வந்து கட்டுப்படுத்த முடியாது நம்மளால. அது வந்து எப்படியாச்சும் சொல்லிடணும். அவங்க யார்கிட்டயும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனா, அதே பெர்சன் நெறைய பேருக்கு வந்து சொல்லிடுவாங்க. அது பெரிய பிரச்சனை ஆயிடும். நமக்கு தெரிஞ்சவங்க பர்சனல் இப்ப யார பத்தி பேசுனோமோ, அவங்களுக்கு கிட்ட வந்து கொண்டு போற அளவுக்கு அவங்க வந்து பெருசு பண்ணி, அது வந்து ரொம்ப பிரச்சனையா மாறும். இது வந்து நெறைய லேடீஸ்க்கு வந்து பிரச்சனைகள சால்வ் பண்ணியிருப்பீங்க. அதனால அது வந்து எந்த அளவுக்கு நீங்க வந்து பிரச்சனைகள சால்வ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஏதோ ஒரு வகையில ஒரே ஒரு விஷயமா இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு நடந்திருக்கும். ஸோ அத வந்து அவாய்ட் பண்ணிக்கலாமே! நமக்கு எதுக்கு அடுத்தவங்களோட பிரச்சனை? அது வந்து நெறைய பேர் வந்து புரிஞ்சுக்க மாட்டோம். நானே நேர்ல வந்து பார்த்துருக்கேன். அவங்க முன்னாடி நல்லாவே பேசுவாங்க. நான் நேர்ல பெர்சன பார்த்தவங்க. இப்போ ஒரு 2 பேர் இருக்காங்க அப்டின்னா, அவங்க 2 பேரும் நல்லாவே பேசிட்டு இருப்பாங்க. அதுல ஒருத்தவங்க கிளம்பி போன உடனே அவங்கள பத்தி நம்மகிட்ட வந்து சொல்றது. ஸோ இது வந்து நம்மகிட்ட சொல்லும்போது நாம வந்து அவங்க கிட்ட மறுபடியும் சொல்ல மாட்டோமா? ஸோ அத சொல்லாம இருக்கிறது நமக்கும் நல்லது. சொன்னோம் அப்டின்னா, அவங்க 2 பேருக்கும் சண்டை வந்து முட்டிக்கும். அதனால நான் அந்த மாரி வந்து வேண்டாமே! அந்த வார்த்தைகள் வந்து வேண்டாம். அது வந்து அமைதியா இருந்துக்கோங்க. கண்டிப்பா அது வந்து உங்களுக்கு பெரிய மாற்றத்த வந்து உண்டாகும். அதே மாதிரி நம்ம டைலரிங் ஒர்க்ல நம்மளோட சேலரிய பத்தி சொல்லவே கூடாது. ஏன்னா, அது ரூ. 1 இருந்தாலும் சரி, கந்திருஷ்டி அப்படின்றது ரொம்ப ரொம்ப கெட்ட சக்தி. அதனால அந்த சேலரிய பத்தின ரகசியங்கள் சொல்லவே கூடாது. அது நெறைய இருந்தாலும் சரி, கம்மியா இருந்தாலும் சரி, ரூ. 1 இருந்தாலும் சரி, ரூ. 2000 இருந்தாலும் சரி, அதோட அதோட வலிகள் நமக்கு தான் தெரியும். ஆரி ஒர்க் ஆகட்டும், டெய்லரிங் ஆகட்டும், அதில எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கு அப்படின்னு நமக்கு தான் தெரியும். ஒரு ரூ. 500 வருது அப்படின்னா, அதுக்கு எவ்வளோ எஃபெக்ட் வந்து நம்ம போடணும் அப்படின்றது நமக்கு தான் தெரியும். ஸோ, அதனால நம்ம வந்து சேலரி வந்து எனக்கு வந்து இவ்வளோ வருது, எனக்கு அவ்வளோ வரும், எனக்கு வந்து வரவே இல்ல அப்படின்னு சொல்லக்கூடாது. வரவே இல்லன்னா கூட சொல்லக்கூடாது. ஏன்னா, வரவே இல்ல, அமௌண்ட் வரல அப்படின்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அ அடுத்தவங்க கிட்ட போய் நம்ம வந்து நெறைய அவ வந்து நல்லா தைச்சு குடுக்க மாட்டா. அதுக்கு தான் அவளுக்கு வந்து துணியே வரல. துணியே வராததுனால தான் அவ வந்து காசே பார்க்க மாட்டேங்கிறா. ஆம், அப்படின்னு வந்து புரிக்க நிற்கிறது. ஸோ இந்த மாரியெல்லாம் எதுக்கு? நமக்கு துணி வருதோ இல்லையோ, ஏதோ ஓரளவுக்கு போகுதுக்கா.
யாராவது வந்து "என்னம்மா நல்லா சம்பாதிக்கிறியா? நல்லா தைக்கிறியா? எப்படி போகுது டெய்லரிங் ஒர்க்கெல்லாம்?" அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஸோ அந்த மாரி கேட்கும்போது, "ஏதோ போகுது. என்னோட அளவுக்கு வந்து ஏதோ போகுதுக்கா" அப்படின்னு வந்து அமைதியா போக வேண்டியது தான். சரிங்களா? ஸோ அ இப்படி கூட சொல்லக்கூடாது. நமக்கு வந்து அமௌண்ட் வருது, அப்படியே நம்ம வந்து சேமிச்சு வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. நான் இந்த மாரியும் சொல்லக்கூடாது. அதே மாதிரி இன்னொரு விஷயம், அ வர காசு அப்படியே போகுதுக்கா, இந்த மாரியும் சொல்லக்கூடாது. ஏன்னா, வர காசு அப்படியே போகுது அப்படின்னா, அ பாரு அவ்ளோ செலவுகள் வந்து பார்த்துக்கிறா. வீட்ல இருந்தபடியே அ தைச்சுட்டு இவ்ளோ செலவுகள் வந்து அவளே பார்த்துக்கிறா போல, அப்படின்னு வந்து ஒரு வார்த்தை. எதுக்கு அந்த வார்த்தைலாம்? ஏதோ எங்க ஏதோ போகுது டெய்லரிங் ஒர்க்ல அப்படின்னு வந்து சொல்லிட்டு போக வேண்டியது தான். அடுத்தது வந்து வீட்ல வந்து சண்டைய உண்டாக்குறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அது எதனால அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ணிட்டுருப்போம். நம்மளோட மாமியார், மாமனார், நாத்தனார் இந்த மாதிரி அவங்களோட பத்தி வந்து நம்மகிட்ட குறைகள சொல்றது. ஸோ அந்த மாரி சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அவங்க சொல்லுவாங்க இல்லையா? இப்போ மாமனார் பத்தி உங்க மாமனார் வந்து இப்படி பண்ணுவாங்கல்ல, அப்படி பண்ணுவாங்கல்ல, அவங்க அவங்கள தானே வந்து பிடிக்கும் ரொம்பவே அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ நாம என்ன பண்ணுவோம், ஆமா என்ன வந்து ஒரு மனுஷிய கூட மதிக்க மாட்டேங்கிறாங்க. அப்படின்னு வந்து நாம சொல்லிடுவோம். அதே விஷயத்த வந்து வீட்ல வந்து பத்த வச்சுடுவாங்க. ஆ இல்ல நம்ம அமைதியா, "ஆமாவா! சரி விடுங்கக்கா" அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா, அவங்க சொல்றதுக்கு அந்த இடத்துல ஒண்ணுமே இருக்காது. அதுவே நம்மளோட பர்சனல் விஷயத்த நம்ம அவங்க கூட வந்து ஷேர் பண்ணும்போது, அவங்க வந்து கண்டிப்பா அதே விஷயத்த வீட்ல வந்து ஷேர் பண்ணிடுவாங்க. அதனால ஒண்ணுமே வேண்டாம். அதுவும் வேண்டாம். ஏன்னா, நம்மகிட்ட வந்து நல்லபடியா பேசிட்டு, மாமனார், மாமியார் வீட்ல இருக்கிறவங்கள திட்டிட்டு, அவங்க கிட்ட போய் நம்மள பத்தி திட்டுறது, இதெல்லாம் ஒரு பொழப்பா அப்படின்னு வந்து சொல்ல தோணும். ஆனாலும் இதுதான் மக்கள். அத வந்து நம்ம மாத்திக்கிட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா அது நாம வந்து அந்த மாரி இருக்கிறது வேண்டாம். ஸோ, அதனால நம்ம டெய்லர்ஸ் எல்லாருமே அம் எல்லா பெண்களுமே பொதுவா எல்லா பெண்களுமே இந்த மாரி இருந்துக்கோங்க. உங்க வீட்டாளுங்க பத்தி வந்து தப்பா சொன்னாலும், நம்ம வந்து அந்த இடத்துல வாய் தொறக்கவே கூடாது. அவங்கள நல்லவங்களோ, கெட்டவங்களோ, நாம அதுக்கு பட்டம் குடுக்குறதுக்கு நாம யாரு? நம்ம மனசுக்கு தெரியும் இல்லையா? நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு. ஸோ, அதனால வேண்டாமே! வீட்ல இருக்கிற உள்ளவங்க பத்தி இதெல்லாம் சொல்லவே கூடாது. அ முக்கியமா இது வந்து தொழில் பண்றவங்களுக்கு தான் ரொம்பவே பாதிப்படையும். அ கொ கஸ்டமர்ஸ் வந்து குடுக்க வருவாங்க. ஸோ, அந்த டைம்ல வந்து நம்ம வீட்டாளுங்க பத்தி தப்பா சொல்லுவாங்க. அந்த டைம்ல நமக்கு இன்னும் கோவம் வரும். நாமளும் வந்து அவங்க மேல நமக்கு இருக்கிற கஷ்டங்கள் எல்லாமே வந்து சொல்லிடுவோம். ஸோ, அந்த டைம்ல என்ன ஆகும்? ஸோ, நம்ம கஷ்டங்கள் எல்லாமே சொல்லும்போது, அவங்க வந்து அது கஷ்டமா ஏத்துக்க மாட்டாங்க. அவங்க மேல ஏதேதோ சொல்றோம் அப்படின்னு வந்து நெனச்சுட்டு, வீட்ல இருக்கிறவங்க கிட்ட வந்து சொல்லிட்டு, நம்மளுக்கு ஒரு மன நிம்மதிய இழக்கிற மாதிரி அவங்க வந்து பண்ணி விட்டுடுவாங்க. ஸோ, வேண்டாம். இத வந்து தவிர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நெருங்கிய கஸ்டமர் அந்த மாரி இருப்பாங்க இல்லையா? அவங்க வந்து ஒருத்தரையும் நல்லபடியா பேசிட்டு நல்லபடியா போயிடுவாங்க. ஆனா ஒருத்தர் நம்மள கஷ்டப்படுத்துறதுக்காகவே வருவாங்க. அவங்க பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மள ரொம்ப கஷ்டப்படுத்த மாதிரியே இருக்கும். அது எதுக்காக பேசுவாங்க தெரியுமா? நம்ம வந்து ரொம்ப கோவப்படணும், அ அந்த இடத்துல சண்டை வரணும் அப்படின்னு தான் பேசுவாங்க. அத நம்ம புரிஞ்சுக்காம நம்மள வந்து இப்படி திட்டுறாங்களே, அப்படி திட்டுறாங்களே அப்படின்னு வந்து என் விஷயத்துல தலையிடுறதுக்கெல்லாம் நீ யாரு? அப்படின்னு வந்து ஒரு மாதிரியா பேசிடுவோம். அது வந்து அவங்களுக்கு ரொம்ப கசப்பு தன்மை குடுத்து, அவங்க வந்து திட்டிட்டு, ம் அ நம்மள சண்டைக்கு இழுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்ககிட்டயே நம்ம போய் அப்படி பேசினோம் அப்படின்னா, அவங்களுக்கு தானே அது சாதகமா போகும். இது வந்து தொழில்ல மட்டும் இல்ல, ரியல் லைஃப்லயும் தான். ரியல் லைஃப்லயும் சேம் இதுதான். நம்ம வந்து நம்மள சண்டைக்கு மூட்டணும், சண்டைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கிட்ட போய் நம்ம மறுபடியும் மறுபடியும் அவங்க பேசினாங்க அப்படின்னு வந்து நம்ம திட்டிட்டே இருந்தோம் அப்படின்னா, அவங்களுக்கு தான் அது வந்து சந்தோஷத்த குடுக்கும். அதனால அந்த இடத்துல நம்ம அமைதியா இருந்துட்டோம் அப்படின்னா, அவங்க பேசிட்டு பேசி பேசிக்கிட்டோம் அப்படின்னு வந்து அமைதியா இருந்துடணும். ஆனா, நம்ம பத்தி வந்து இல்லாத பொல்லாததெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னும்போது, நம்ம அமைதியா இருக்கணும் அப்படின்றதெல்லாம் அவசியமே இல்ல. நம்ம பத்தி அ எப்படி சொல்றது? இந்த இடத்துல நம்ம அமைதியா இருந்துட்டோம் அப்படின்னா, அ அவங்க பேசினாலும் அது ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல அப்படின்னும்போது அமைதியா இருக்கலாம். ஆனா, நம்ம அமைதியா இருக்க இருக்க அவங்க வந்து இன்னும் பேசினாங்க அப்படின்னா, அந்த இடத்துல அமைதியா இருக்கிறது வேஸ்ட் தான். நம்ம வந்து ரிவெஞ்ச் எடுக்க வேண்டியது தான். அ நம்ம என்ன பண்றது? என்ன சொல்றது? இந்த மாரி சொல்லுவாங்களே, என்னன்னா, "நீ வந்து
அப்படி இருக்க, இப்படி இருக்க, நீ வந்து இவ்வளோ வாங்குற, அவ்வளோ வாங்குற, இவ்வளோ ஏமாத்துற, இந்த மாரி எல்லாம் சொல்லும்போது, நம்ம அமைதியா இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்ல. ஆனா வீட்ட பத்தி வந்து, "நீ அப்படி இருக்கியாமே வீட்ல, உங்க வீட்ல அப்படி இருக்கு, இப்படி இருக்கியாமே" அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா? கஸ்டமர்ஸ்க்கு வந்து நம்மகிட்ட, "நீ எல்லாம் வாழ்க்கையில எங்க முன்னேற போற?" இந்த மாரியெல்லாம் பேசும்போது, நான் முன்னேறுவேனோ இல்லையோ, அதனால உங்களுக்கு ஏதாவது பலன் இருக்கா? அதுக்கு எவ்வளோ ஒரு ஸ்வீட் அண்ட் சாஃப்ட்டா சொல்லணுமோ, அவ்வளோ ஸ்வீட் அண்ட் சாஃப்ட்டா சொல்லிடலாம். அது வந்து ரொம்பவே நல்லது. அதுவே நம்ம வந்து வில்லேஜ்லலாம் பார்த்துருப்பீங்க. ரொம்பவே முடிய பிச்சுக்கிற அளவுக்கு வந்து சண்டை போடுவாங்க. அது வந்து இந்த காலத்துல இப்பவும் எங்க வில்லேஜ்ல இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஒருத்தருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நல்லா சண்டை போட்டுக்கிறாங்களே அப்படின்னு. ஆனா ஒருத்தருக்கு கசப்பு தன்மை குடுக்கும். என்னடா இந்த மாரியெல்லாம் பண்றாங்களே அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து அவங்க மூஞ்சிலலாம் எப்படிடா முழிக்கிறது அந்த மாரியெல்லாம் இருக்கும். ஸோ அதனால நம்ம அமைதியா இருக்கிறதே ரொம்பவே நல்லது இல்லையா? ஸோ அந்த மாரியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னா கூட நம்ம வந்து நம்மளோட மனசு கேட்காது. ஏதேதோ ஏதேதோ பேச வந்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு டெய்லர் பத்தி வந்து நம்மகிட்ட சொல்லுவாங்க. அந்த இடத்துல நம்ம வந்து எதுவுமே பேசவே கூடாது. ஏன்னா, இன்னொரு டெய்லர் இருப்பாங்க இல்லையா? அவங்க நல்லா தைக்கிறாங்களோ இல்லையோ, அமௌண்ட் எதுக்கு எவ்வளோ வாங்குறாங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. அவங்க பத்தி வந்து நம்மகிட்ட வந்து சொல்லுவாங்க. நாம என்ன பண்ணுவோம், இஷ்டத்துக்கு வந்து ஏதாவது வந்து சொல்லிடுவோம். ஏன்னா டெய்லர்ஸ் வந்து ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா, டெய்லர்ஸ் வந்து இருப்பாங்க அப்படின்னா, அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஆகாது. அந்த மாரி தான் இருப்பாங்க. ஸோ, அதனால நம்ம வந்து அவங்க பத்தி வந்து சொல்லிட்டு, அவங்க போய் சீக்கிரமாவே அவங்க கிட்ட வந்து பத்த வச்சுருவாங்க. ஸோ, அந்த டைம்ல என்ன ஆகும், கண்டிப்பா ஒரு அ ரொம்ப ரொம்ப பெரிய பிரச்சனையா ஆயிடும். வேண்டாம், அதுவும் வேண்டாம். கஸ்டமர்ஸ் வருவாங்க, ஸ்டிச்சிங் பண்ணிட்டு போவாங்க. அவங்க எது சொன்னாலும் தல ஆட்டிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். நம்ம வந்து அவங்க பத்தி பேசுறது வேண்டாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா, நம்ம வந்து அவங்களோட கஸ்டமர்ஸ் முக்கியமா இந்த வீடியோல ஃபுல்லா வர வேண்டிய ஒரே ஒரு விஷயம் வந்து, யார் பத்தியும் நம்ம வந்து எதுவுமே பேசக்கூடாது. இதுதான் கான்செப்ட்டே. நான் வந்து இஷ்டத்துக்கு ஏதேதோ பேசிட்டு போயிட்டுருக்கேன். ஏன்னா, யா ஒருத்தர் பத்தி பேசும்போது நெறைய விஷயங்கள் வந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அது வந்து நமக்கு தான் பி பின்னாடி வந்து கஷ்டத்த வந்து உண்டாக்கும். இத வந்து நீங்க தவிர்த்துக்கிட்டாலே நீங்க வந்து கண்டிப்பா ஒரு வ வ வேலையில வந்து நீங்க கொண்டு போலாம். அந்த மாரி ஏதாவது வந்து பேச வராங்க யாராவது, வேற யாராவது அப்படின்னு இருக்கும்போது, கண்டிப்பா நீங்க அவங்ககிட்ட ஓப்பனா சொல்லிடலாம். இந்த மாரியெல்லாம் பேசாதீங்க. எனக்கு வந்து புடிக்கல. அப்படின்னு வந்து சொல்லிட வேண்டியது தான். அ வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு நீங்க ரொம்பவே திட்டியிருப்பீங்க. ஏன்னா, "என்னடா இருக்கு இந்த விஷயத்துல? என்னென்னமோ சொன்னாங்களே!" அப்படின்னு. இந்த ஒரு விஷயம் தாங்க. நம்ம வந்து அமைதியா இருந்துட்டோம் அப்படின்னா ஒண்ணுமே இல்ல. அந்த அமைதிய நம்ம எப்படி கட்டுப்படுத்தணும் அப்படின்னா நம்ம கையில தான் இருக்கு. இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா, நான் வந்து நன்றி சொல்லிறது ஒரு செகண்ட் தான். ஆனா, இப்பவும் ரொம்ப கத்தி பேசிக்கிட்டு, ஆ சண்டை நாம தான் நல்லவங்க. ஏன்னா, நமக்கு தெரியும் நாம நல்லவங்க அப்படின்னு. ஆனா, அவங்களுக்கு அத ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், அவங்க நம்மள நம்பணும் அப்படின்னு வந்து ரொம்ப அழுதுகிட்டு, புலம்பிக்கிட்டு, "இல்ல நான் அந்த மாரி பண்ணல, இந்த மாரி பண்ணல. நான் அந்த மாரி பேசல, இந்த மாரி பேசல" அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஆனா, அது அவங்க வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்க. அத வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னா, நம்ம மேல நமக்கு நம்பிக்கை வந்தாலே அத வந்து கட்டுப்படுத்திடலாம். அது நெறைய பேருக்கு வந்து தெரியாது. ஃபர்ஸ்ட்டு என்னன்னா, நம்ம வந்து கத்தி பேசுறதுக்கு எதுக்காக தெரியுமா? நம்ம வந்து அந்த மாரி பேசல. என்ன நம்பு, நம்பு அப்படின்னு சொல்றது தான். ஆனா, அது வந்து நம்ம எந்த அளவுக்கு கொண்டு போறோம் அப்படின்னா, ரொம்ப கத்தி பேசி, ரொம்ப கூச்சம் போட்டு, ரொம்ப அழுது, இதெல்லாம் நம்ம வந்து அழுகையாலாம் வந்து வெளிப்படுத்துவோம். ஸோ, அதனால அதனால ஒண்ணும் பயனே இல்ல. நீ என்ன பண்ணணும், அ அத வந்து கட்டுப்படுத்த நான் கத்துக்கணும். அது கட்டுப்படுத்தணும் அப்டின்னா, நம்ம மேல நம்ம நம்பிக்கை வச்சாலே, அது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து கட்டுப்படுத்திக்க நம்மளால முடியும். ஸோ, அதனால யாரையும் நம்பாதீங்க. யார்கிட்டயும் அதிகமா பேசாதீங்க. யார்கிட்டயும் வந்து அதிகமா அ அடுத்தவங்க பத்தி சொல்லாதீங்க. யார் என்ன சொன்னாலும் நீங்க வந்து அத காதுல வாங்காதீங்க. கெட்டத. நல்லது இல்ல, கெட்டத வாங்காதீங்க. அதே மாதிரி உங்கள வந்து தாழ்ந்து பேசுறாங்க அப்டின்னா, அவங்க கிட்ட நீங்க கோவப்படாதீங்க. ஏன்னா, அவங்க வந்து நீங்க கோவப்படணும் அப்டின்னு தான் அவங்க வந்து அந்த மாரி பேசுவாங்க. அதையும் மீறி நம்ம வந்து கோவப்பட்டோம் அப்டின்னா, அது வந்து நாமளே வந்து காட்டிக் குடுத்த மாதிரி ஆயிடும். ஸோ, அது வந்து வேண்டாம். நெக்ஸ்ட் வந்து ஒருத்தர பத்தி நம்ம வந்து பேசுறது வேண்டாம். ஒருத்தர பத்தி நம்ம கேட்கறதும் வேண்டாம். அப்படியே கேட்டாலும் அது வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஆம் அது வந்து உங்களுக்கு பொறுத்து தான். நான் வந்து சொல்ல முடியாது. நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டா இத எழுப்பீங்க, அத எழுப்பீங்க அப்படின்னு. ஸ்கிப் பண்ணாலும் ஓகே, ஸ்கிப் பண்ணலனாலும் ஃபுல்லாவும் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. கேட்டவங்க ரொம்ப ரொம்ப நன்றி.
உங்களோட கருத்துக்கள எனக்கு கமெண்ட்ஸ்ல சொன்னீங்க அப்படின்னா, நீங்க எந்த அளவுக்கு இந்த வீடியோ வந்து பார்த்துருக்கீங்க, கேட்டுருக்கீங்க அப்படின்னு வந்து நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ உங்களோட கருத்துக்கள கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, அ வீடியோ வந்து பாருங்க. நெக்ஸ்ட் வந்து இன்னும் நெறைய புது புது விஷயங்கள வந்து நான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களோட கருத்துக்கள எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்பதான் நான் வந்து ஒரு அ நான் வீடியோ போட்டதுக்கான காரணங்கள் வந்து நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லும்போது தான், பரவால்ல இத்தன பேர் வந்து நம்மளோட வீடியோஸ் பார்த்துருக்காங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி லைக் பண்ணுங்க. லைக் பண்ணா தான் உங்கள மாதிரி நெறைய தோழிகளுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் ஆகும். அ நெக்ஸ்ட் வந்து அவ்வளோதான். ஒண்ணுமே இல்ல. நம்ம எப்பவுமே அமைதியா இருந்துட்டோம் அப்படின்னா, அதெல்லாம் ஒண்ணுமே ப்ராப்ளம் வராது. அ நெக்ஸ்ட் வந்து ம் டைலரிங் ஒர்க்ல எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு வந்து நெறைய விஷயங்கள் வந்து இருக்கு. ஸோ அதெல்லாம் சொல்லணும் அப்படின்னா, நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல எனக்கு சொல்லுங்க. ரொம்ப இழுத்துக்கிட்டே போயிட்டேல்ல, ரொம்ப கோவமா இருக்கீங்கல்ல. ஸோ சாரி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போங்க. எனக்கு கில்ட்டியா இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க் யூ.